ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 பிவிசி டிரான்ஸ்பரண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எதுக்கு வந்து வாங்கியிருக்கேன், இது உண்மையில நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குட்டி ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு கோம்போ ஆஃபரில் மீஷோலேருந்து வாங்கினேன். 346 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து பே பண்ணும்போது 318 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பிளாஸ்டிக்கில் சூப்பராக இருக்கும் அப்படின்னலாம் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது பிளாஸ்டிக் பேப்பர் அந்த மாதிரி தான் சைடில் எல்லாம் வந்துருக்கு. சைடில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கீழெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணியில் அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து துணி மாதிரி தான் தோணுது. இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எதுக்காக வாங்குவாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, சாரீஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து வாங்குவாங்க. ஆனால் நான் வாங்கினது வேறு பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே காமிக்கிறேன் என்னென்னு. இதில் 2 ஓப்பனிங் வந்து இருக்குது. ஃப்ரண்டில் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங், மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வைக்கும்போது மேலே அந்த வழியை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது எடுக்கும்போது வேணால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு ஓப்பன் இருக்குல்ல, அது வழியாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து வாங்கினது எதுக்குன்னா இந்த மாதிரி கிச்சன் பொருள் வைக்கிறதுக்கு தான். நம்ம வந்து சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து மசாலா இல்லை மளிகை ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வருவோம்ல, வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த கவரில் இருக்கும்போது இதில் வைக்கலாம். மெயினாக வந்து எதுக்கு எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா 2 விஷயம். ஒன்று வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட் ஓப்பன் வழியாக ஈஸியாக எடுக்கலாம். அப்புறம் இது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால வந்து நமக்கு ஈஸியாக அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி நம்ம பெரிய பாக்ஸில் இல்லைனா வேறு ஏதாவது இதிலெல்லாம் வைக்கும்போது சில நேரம் நம்ம ஏதாவது பொருள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம், அது இருக்கான்னு கூட நமக்கு தெரியாமலே நம்ம மறுபடியும் கூட வாங்கிட்டு வருவோம். இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நமக்கு கிளியராக ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுக்கு தான். ஆனால் எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துச்சு. அது என்னென்னா, நான் வந்து இந்த ஸ்டோரேஜ் பேக் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்த இமேஜில் ரொம்ப பெர்ஃபெக்டாக அப்படியே இருந்தது. அப்படியே தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொருள் வச்சுருக்கிறதுனால அது வந்து ஃபிட்டாகவே இல்லை. ஒரு மாதிரி குளக்குலான்னு இருக்குது. ஒருவேளை நிறைய பொருள் வச்சோன்னா ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, தேவைக்கு நம்ம வந்து பார்த்து வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஹாப்பி தான். அப்படியே அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நான் வந்து கிச்சனில் கொண்டு போய்ட்டு அந்த மாதிரி ரேக்கில் வந்து வச்சுட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.